அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி மட்டன் போட்டு தால்ஜா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 1.5 கிலோ மட்டனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ குக்கரில் 4 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு அதில் பட்டை கிராம்பு ஏலக்காய் வெங்காயம் தக்காளி 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து தாளித்து அதோட நம்ம வாஷ் பண்ணி வச்ச மட்டன் சேர்த்து தேவையான அளவு தண்ணியும் உப்பும் சேர்த்து மட்டன் நல்லா 4 விசில் விட்டு வேக வச்சுக்கலாம். அது வேகிற டைமில் தால்ஜாக்கு தேவையான காய்கறி, அதாவது கத்திரிக்காய், வாழைக்காய், உருளைக்கிழங்கு, கேரட்டு, மாங்காய் இதெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கிறேன். மட்டன் 4 விசில் வந்த பிறகு 200 கிராம் துவரம்பருப்பை வாஷ் பண்ணி மட்டனோடு சேர்த்து 2 விசில் விட்டு வேக வச்சுக்கலாம். ஒரு பாத்திரத்தில் கட் பண்ணி வச்ச காய்கறியை சேர்த்து அதில் 1 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 3 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து தேவையான அளவு உப்பு தண்ணி சேர்த்து வேக வச்சுக்கலாம். வேக வச்ச பருப்பில் பெரிய எலுமிச்சப்பழ சைஸ் அளவுக்கு புளி கரைச்சி ஊற்றிக்கலாம். வெந்துட்டுருக்க காய்கறியில் நம்ம ஆல்ரெடி வேக வச்சுருந்தோம் இல்லையா, அது எல்லாத்தையுமே இதில் சேர்த்துக்கலாம். அது கூடவே மல்லி புதினா கருவேப்பிலை சேர்த்து கத்திரிக்காய் நல்லா கரையிற அளவுக்கு வேக வச்சு எடுத்தால் தால்ச்சா ரெடி. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.